ஓகே. பிடிஎஃப் வரலையா? போட்டு விட்டேன் பாருங்களேன். பிடிஎஃப் வந்துருச்சா வரலையா அது மட்டும் சொல்லுங்க. ஓகே 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 சரி. 11 நியூஸ் தானே. காலைல வந்து 10 முடிச்சோம். இப்போ வந்து 11 நியூஸ். ஓகே 11 நியூஸ் எல்லாரும் வந்து எடுத்துக்கோங்க. இல்ல எதை பத்தி வந்து பேசிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டெலஸ்கோபிக் சைட்னு சொல்லுவாங்க. சரியா? யாராச்சும் பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, அது பேர் என்ன, மினிமில்ட்ரியா, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து விளையாண்டுருக்கீங்களா? இல்லைன்னா வந்து அந்த படத்துல பாருங்களேன், நம்ம துப்பாக்கியில குறி வைக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா? புரியுதா? துப்பாக்கியில குறி வைக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா? அதான் வந்து டெலஸ்கோபிக் சைட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சுதானே? ஓகே. இதுதான் வந்து டெலஸ்கோபிக் சைட்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க. அதை பத்தி தான் வந்து இந்த நியூஸ் வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த கன்னை பாத்துக்கோங்க. அந்த கன்னோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து NEGEV NG7 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மிஷின் கன் இருக்கும். சரியா? இந்த மிஷின் கேட்கலையா? நல்லா வச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு மிஷின் கன்னோடுக்கு இந்த கன்னோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா NEGEV NG7 அப்படின்றது அந்த கன்னோட பேர். இந்த கன்னுக்கு குறி வைக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? அந்த டெலஸ்கோபிக் சைட் இருக்கு பாத்தீங்களா? நாங்க எந்த டெலஸ்கோப் சைட் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கன்னுக்கு நாங்க வந்து MEPROH6 அப்படின்ற ஒரு டெலஸ்கோப் சைட் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வளர்ந்துச்சா? புரிஞ்சிச்சா? யார் சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ஆர்மி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வச்சுக்கோங்க. நான் அந்த டெலஸ்கோபிக் சைட் சொன்னேன்னா MEPROH6 அப்படின்ற ஒரு சைட்டு. இதை வந்து யார் வந்து மேட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இஸ்ரேல சேர்ந்த ஒரு கம்பெனி இருப்பாங்க. சரியா? மெப்ரோலைட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. அவங்க தான் இந்த டெலஸ்கோபிக் சைட்டை வந்து மேட் வந்து பண்ணுவாங்க. சரியா? இல்ல என்ன சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து லைக் வந்து நீங்க வந்து ஜூம் பண்ணுவீங்க பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் வந்து ஜூம் பண்ணி குறி வைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா 6x 6 மடங்கு வந்து நீங்க வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எவ்வளவு ரேஞ்ச் வந்து இது வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 மீட்டர் வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. 1000 மீட்டர் தள்ளி ஒருத்தன் இருந்தாலும் அவனை வந்து தாக்க வந்து இந்த கண்ணால வந்து முடியும். ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகேடா, இந்த மாதிரி வந்து இந்த கன்னுக்கு இந்த டெலஸ்கோபிக் சைட் வந்து யூஸ் பண்ண போறோம். இதை வந்து இந்தியாவுக்கு வந்து சப்ளை வந்து பண்ணணுமா? இந்த 2026-27 மட்டும் திருப்பி சொல்றேன். 2026-27 மட்டும் கிட்டத்தட்ட வந்து 10,000 இந்த டெலஸ்கோபிக் சைட்டை வந்து நமக்கு வந்து சப்ளை வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதை மேட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இஸ்ரேல சேர்ந்த ஒரு கம்பெனி தான் வந்து மேட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனி நாங்கெல்லாம் எப்படிலாம் வந்து இந்த கன்னை வந்து மேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னாலஜியை வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. நம்மளோட எந்த கம்பெனிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து RRP டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. ஓகேவா? இந்த RRP டிஃபென்ஸ் தான் வந்து நமக்கு வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. சப்ளை வந்து யார் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து பெல் வந்து சப்ளை வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சு தானே? அடுத்த நியூஸ் வந்து ஓகே. டே டைம்ல பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? கண்ணைய சொல்றீங்களா? கிளாஸ் டே டைம்ல பார்க்கலாம்னு சொன்ன மாதிரி. நீங்க தான் டே டைம்ல தூங்கிடுவீங்க. என்னடா அதிசயமா சொல்றீங்க. ஓகே. வேற என்ன இருக்கு? இந்தியன் மார்க்கெட். ஓகே 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 அவ்வளவுதான் இருக்கும். சரியா? வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து அவன் வந்து 2 விஷயத்த வந்து சொல்ல போறேன். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். சரியா? ஒன்னு வந்து ஒரு கன்னு, இன்னொன்னு வந்து ஒரு ஹெலிகாப்டர். சரியா? அந்த கன்னோட பேர் பார்த்துக்கங்க. M777A2 அப்படின்றது அந்த கன்னோட பேர். சரியா? அதே மாதிரி வந்து அந்த ஹெலிகாப்டரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா AH-64E அப்படின்றது அந்த ஹெலிகாப்டரோட பேர். சரியா? திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்னு, அடுத்து வந்து ஒரு ஹெலிகாப்டர். சரியா? இந்த ரெண்டுமே வந்து
நம்ம இந்தியன் ஆர்மி வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கன்னுக்கும் இந்த ஹெலிகாப்டருக்கும் தேவையான லைக் வந்து ஒரு கன்னு ஒரு ஹெலிகாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட் ரிப்பேர் ஆனா வந்து ரிப்பேர் பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணணும் பாத்தீங்களா. இந்த ஓ கேக்குதாலே கேக்குதா இப்ப கேக்குதா? ஓகே. நான் ஒரு கன்னு சொன்னேன், ஒரு ஹெலிகாப்டர் சொன்னேன். சரியா? இந்த கன்னுக்கு தேவையான, இந்த ஹெலிகாப்டருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், ரிப்பேர் பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றது, இதை தர்றதுக்காக ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. யுஎஸ்எஸ் சேர்ந்த டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஏஜென்சி. நான் சிம்பிளா சொல்லவா? ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனி ஒருத்தவங்க இருப்பாங்க, யுஎஸ்எஸ் சேர்ந்த ஒருத்தவங்க. அவனோட பேர் பாத்துக்கோங்க, டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஏஜென்சி அப்படின்றது தான் அவனோட பேரு. இவன் வந்து யுஎஸ்எஸ் சேர்ந்த ஒரு ஏஜென்சி. அவனோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்எம்எஸ் சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், யுஎஸ்எஸ் சேர்ந்த ஒரு ஏஜென்சி தான் வந்து டிஎஸ்சி அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்எம்எஸ் சொல்லுவாங்க. அது என்னடா எஃப்எம்எஸ் கேட்டீங்கன்னா ஃபாரின் மிலிட்ரி செல். சரியா? இந்த யூஎஸ்ல இருக்க கன்ஸ், வெப்பன்ஸ், இதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ்க்கு வந்து செல் பண்றதுதான் வந்து இந்த ஏஜென்சியோட முக்கியமான வேலை. அந்த ஏஜென்சியோட பேர் பார்த்துக்கோங்க, டிஎஸ்சிஏ அப்படின்றத அந்த ஏஜென்சியோட பேர். சரியா? இப்ப என்ன பண்றான் இந்த டிஎஸ்சிஏ, நம்ம ஊர்ல என்ன இருக்குன்னு சொன்னேன் ஆல்ரெடி, வந்து ஒரு கன்னு ஒரு ஹெலிகாப்டர் இருக்கா. இந்த கன்னு இந்த ஹெலிகாப்டருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான பார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் வசதி, இதெல்லாம் வந்து பண்ணி தரதுக்காக டிஎஸ்சிஏ வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? நம்மகிட்ட வந்து அந்த ஆயுதம் இருக்கு, ஆனா வந்து ரிப்பேர் பண்ற ஃபெசிலிட்டி தான் வந்து நம்மகிட்ட வந்து இல்ல. அதுக்கு வந்து நாங்க வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. விளங்குது தானே? ஒரு ஒரு மாதிரி புரியுதா? அவசர அவசரமா சொன்னாலே விளங்கும். ஓகே. ஓகே. வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகே தான். அந்த கன்னோட பேர் என்ன சொன்னேன்? M777A2 சொன்னேன்னா, இதுல வந்து இந்தியால வந்து எத்தனை கன்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 145 கன்ஸ் வந்து இருக்கு. சரியா? இந்த 145 கன்ஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், ரிப்பேர் பண்றது, மெயின்டெனன்ஸ் தான் வந்து தரதுக்கு வந்து இப்ப வந்து டிஎஸ்சி வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யாரா தர போறான்னு கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, கன்னுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து யார் வந்து தர போறான்னு கேட்டீங்கன்னா வந்து அவனோட பேர் பாத்துக்கோங்களேன், பிஏஇ சிஸ்டம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. யூகே சேர்ந்த ஒரு கம்பெனி, பிஏஇ சிஸ்டம். அவங்க தான் வந்து இந்த கன்னுக்கு தேவையான வந்து ரிப்பேர் பார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் வசதி எல்லாம் வந்து பண்ணி தர போறாங்க. இதுக்காக வந்து எத்தனை மில்லியன் கான்ட்ராக்ட்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 230 மில்லியன் வந்து போட்டிருக்காங்க. சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், ரிப்பேர் பண்றது, இதெல்லாம் வந்து யார் வந்து பண்ணி தர போறாங்க கேட்டீங்கன்னா வந்து போயிங் கம்பெனி அண்ட் லாக்ஹீட் மார்டின் அப்படின்னு 2 பேர் வந்து பண்ணி தர போறாங்க. இதுக்கு வந்து எவ்வளவு வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 198.2 பில்லியன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட வந்து 482.2 மில்லியன் டாலர் வந்து வரும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? விளங்குச்சு தானே? ஓகே. ஃபென்சிங் தெரியுமா? லைக் வந்து இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க வந்து வெள்ளை சட்டையை போட்டுட்டு, இந்த எப்படி சொல்றது, கையில வந்து ஒரு ஆயுதம், ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு வச்சு சண்டை போடுவாங்களே, பாத்திருக்கீங்களா அந்த விளையாட்டை? வடிவெல்லாம் தெரியல. ஃபென்சிங் தெரியும் தானே எல்லாத்துக்கும்? ஜான்சி ராணி. ஓகே ஓகே. இப்ப என்ன பண்றாங்க பாத்துக்கோங்க, 2 பேர். ஒன்னு யாரும் கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஃபென்சிங் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும், ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க 2 பேர் வந்து எம்ஓஏ வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ஆனா வச்சுக்கோங்க, இந்தியால இந்த ஃபென்சிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும், இது ஒரு விஷயம். சரியா? அதே மாதிரி வந்து 2028 ஒலிம்பிக் வந்து நடக்க போகுது. அதாவது சம்மர் ஒலிம்பிக் வந்து நடக்க போகுது. உங்களுக்கு நல்லா தெரியும் எங்க நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வச்சு வந்து நடக்க போகுது. சரியா? அதுக்கு வந்து இந்தியன் வீரர்களை வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும். இந்த 2 காரணத்துக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபென்சிங் ஃபெடரேஷனும் ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவும் வந்து சைன் பண்றாங்க. ஓகேவா? வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? எங்க வச்சு வந்து சைன் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நியூ டெல்லியில வந்து ஏசியன் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து 2 பேர் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம சிடாட் இருப்பான் பாத்தீங்கன்னா, சிடாட்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும். அந்த மினிஸ்ட்ரியில வந்து முக்கியமா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுல ஒருத்தவன் தான் வந்து இவன் சிடாட் அப்படின்னு ஒருத்தவன். சரியா? இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து ஒருத்தவங்க கூட வந்து எம்ஓ வந்து சைன் பண்றாங்க. யார் கூட சைன் பண்றாங்க பாத்துக்கோங்க, ஐஐடி ஹைதராபாத் கூட வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்க கேட்டீங்கன்னா
இந்த ஐஐடி ஹைதராபாத்ல ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வைக்கணும். லைக் வந்து இந்த டெலிகாம் செக்டர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வைக்கணும், ஐஐடி ஹைதராபாத்தோட கேம்பஸ்ல வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிருந்து சிடாட்டும் ஐஐடி ஹைதராபாத்தும் வந்து சைன் பண்றாங்க. ஆல்ரெடி இந்த சிடாட் வந்து எந்தெந்த ஐஐடி கூட வந்து சைன் பண்ணி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்னு ஐஐடி காம்பவுண்ட் கூட வந்து சைன் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து காந்தி நகர் கூட வந்து சைன் பண்ணிருப்பாங்க, ரூட்கி கூட வந்து ஆல்ரெடி வந்து சைன் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து நாலாவதா ஒரு ஐஐடி கூட வந்து சைன் பண்ணி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து வந்து ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கும் பாத்துங்க, எத்தியோப்பியால வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். சரியா, உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தியோப்பியாவோட பிஎம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அகமது அலி அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து எத்தியோப்பியாவோட பிஎம். எப்பல இருந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 2018 இருந்து இவங்க தான் வந்து பிஎம்ஆ வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அங்க வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். சரியா, இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதே அகமது அலி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 501 சீட்டு. சரியா, அதுல 438 சீட் வந்து இந்த பார்ட்டி, இந்த எத்தியோப்பியாவோட பிஎம் இருப்பாரு பாத்தீங்களா அகமது அலி, அவர் எந்த பார்ட்டின்னு கேட்டீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டி தான் வந்து 501 சீட்ல வந்து 438 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஆப்பிரிக்காலே நல்லா வச்சுக்கோங்க, இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேயே வந்து எத்தியோப்பியாவோட ஜிடிபி தான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து முன்னேறிக்கிட்டே வந்து இந்த பினான்சியல் 2026 மட்டும் கிட்டத்தட்ட வந்து 10.2% வந்து முன்னேறி இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கீம், இந்த ஸ்கீமை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா, ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா, எப்போ படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா நவம்பர் மாசம் வந்து படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் என்ன தெரியணும். லைக் வந்து இது ஒரு மேக்னெட் தான். சரியா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், வேற என்ன இந்த விண்ட் டர்பைனு, அதுக்கப்புறம் வந்து சில சின்ன ஸ்மார்ட் போன்ஸ், அதே மாதிரி வந்து இந்த ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், இங்கெல்லாம் வந்து இந்த மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மேக்னெட் தான். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், விண்ட் டர்பைன்ஸ், அதே மாதிரி வந்து இந்த ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பெர்மனன்ட் மேக்னெட் வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனா வந்து இதுல ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் வந்து இந்தியாவில வந்து தயாரிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நவம்பர் மாசம் நம்ம யூனியன் கேபினெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்டை இந்தியாலே தயாரிக்கணும், இம்போர்ட் பண்றதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஸ்கீமோட பேர். சரியா, எவ்வளவு கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 7280 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இதுல சில பல விஷயங்கள்லாம் இருக்கும், இதுல போட்டிருக்க மாட்டாங்க, அதை நான் சொல்றேன். இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்தியால இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் வந்து தயாரிக்கணும். சரியா, எவ்வளவு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 6000 மெட்ரிக் டன் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த 6000 மெட்ரிக் டன் வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்து தயாரிக்க போறாங்க, திருப்பி சொல்றேன், இந்த 6000 மெட்ரிக் டன்னை எத்தனை கம்பெனிஸ் வந்து தயாரிக்க போறாங்க கேட்டீங்கன்னா 5 கம்பெனிஸ் வந்து தயாரிக்க போறாங்க. ஒவ்வொரு ஆளும் 1600 மெட்ரிக் டன் வந்து தயாரிப்பாங்க. ஓகேவா, ஓகேடா, ஸ்கீம்லாம் வந்து சொல்லிட்டேன். இந்த ஸ்கீம்ல வந்து என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து உனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. இந்த 5 கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு கம்பெனியும் 1200 மெட்ரிக் டன் வந்து தயாரிக்கலாம் பாத்தீங்களா ஒரு வருஷத்துக்கு, அதுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த இன்சென்டிவ் ரெண்டா பிரிப்பாங்க. புரியலன்னா சொல்லிருங்க. இந்த இன்சென்டிவ் வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு நிலத்தை வந்து பிடிக்கணும், அந்த நிலத்துல வந்து ஒரு கம்பெனி கட்டணும், அதுக்கப்புறம் தான் வந்து அவனால வந்து மேக்னெட்டை வந்து தயாரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க கேட்டா வந்து மொதல் 2 வருஷத்துல நல்லா வச்சுக்கோங்க, மொதல் 2 வருஷத்துல இந்த 5 கம்பெனிக்கு வந்து சொல்லிடுவாங்க நீ வந்து ஒரு இடத்த வந்து பிடிச்சி அதுல வந்து நீ வந்து கம்பெனி வந்து கட்டு. லைக் வந்து அந்த கம்பெனி கட்டுற பாத்தீங்களா, அதுக்கான சப்சிடியை வந்து நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து எத்தனை கோடின்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 750 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. சரியா, இந்த மாதிரி வந்து கம்பெனி வந்து கட்டிட்டாங்க. அடுத்து வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து எவ்வளவு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 6450 கோடி வந்து இந்த 5 கம்பெனிஸ்க்கு வந்து சேர்த்து வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே, வழங்குச்சு தானே? மொத்தம் 7 வருஷங்க. முதல் 2 வருஷம் வந்து நிலத்தை பிடிச்சிட்டு வந்து அந்த கம்பெனி கட்டணும். அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து லைக் வந்து அவன் வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணணும் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். ஓகே தானே? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். எப்போ வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து
நவம்பர் மாசம் 2025 வந்து யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் என்ன சொன்னேன், மொத்தம் வந்து 5 கம்பெனிஸா, அந்த 5 கம்பெனிஸ்ல லைக் வந்து 5 கம்பெனிஸ் தான் கரெக்டா 5 கம்பெனிஸ் வந்து வர மாட்டாங்க. நிறைய கம்பெனி வந்து நான் வரேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து எத்தனை கம்பெனி வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து கடைசி டேட்னு கேட்டீங்கன்னா 29வது ஜூன் தான் வந்து கடைசி டேட்டா வந்து இருக்கும். சரியா? ஆனா வந்து இதை வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்றாங்க. நான் வந்து ஜூன் 29ன்னு சொல்லியிருந்தேன், அதை வந்து நான் வந்து ஜூலை 29 வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து 29 ஜூன் வந்து லைக் வந்து அப்ளை பண்றவங்க வந்து அப்ளை வந்து பண்ணி முடிச்சிருக்கணும். ஒன்ஸ் வந்து 29 ஜூன் வந்து முடிஞ்ச பிறகு 30 ஜூன் வந்து என்ன பண்ணுவோம்னா அடுத்த நாளே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிட் இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து அதை வந்து தொடர்ந்து வந்து பார்ப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து ஜூன் 29 இருந்து ஜூலை 29 வந்து மாத்துறாங்களா, அதனால வந்து அந்த தொடர்ந்து பாக்குற தேதியும் 30வது ஜூன்ல இருந்து 30வது ஜூலை வந்து மாத்துறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல படிச்சிருப்போம். சரியா? வேர்ல்ட்ல ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் எது? அதாவது அரிஹண்ட் புக்ல இருக்கிறது சொல்லாதீங்க, அது வந்து பழசு. வேர்ல்ட்ல ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் எது? சூப்பர் கம்ப்யூட்டர்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இப்ப என்ன பண்றாங்க வந்து அது இல்ல. சரியா? இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட் வந்து விடுறாங்க. என்ன லிஸ்ட் வந்து விடுறாங்க பாத்துக்கோங்க, டாப் 500. சரியா? இந்த வேர்ல்ட்ல சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல டாப் 500 வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லிஸ்ட் வந்து விடுறாங்க. இது எத்தனாவது எடிஷன் பாத்துக்கோங்க, 67வது எடிஷன். இது இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டி வந்து இந்த லிஸ்ட் வந்து விடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இதுல வந்து யார் வந்து டாப்ல வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, இதுல வந்து யார் வந்து டாப்ல வந்து வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து சைனாவை சேர்ந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கும். அவனோட பேர் பாத்துக்கோங்க, லைன் ஷெயின் அப்படின்றது அவனோட பேர். ஓகேவா? ஓகேடா, எல்லாம் சொல்லிட்டேன். எங்க வச்சுதான் இந்த லிஸ்ட்டை வந்து விட்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜெர்மனில வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். இன்டர்நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது அதோட பேர். அங்க வச்சுதான் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து விட்டுருப்பாங்க. டாப்ல இருந்து யார் வந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா சைனாவை சேர்ந்த லைன் ஷெயின் அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து டாப்ல வந்திருக்கு அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சுதானே நான் சொன்னதெல்லாம்? ஓகே, லைன் ஷெயினா வேற என்ன சொல்லுவாங்க, இதை பில்ட் பண்ணது யாருன்னு பாத்துக்கோங்க, ஷென்ஷன் கிளவுட் கம்ப்யூட்டிங் சென்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. வேற என்னடா இதுல வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஒரு இதை வந்து மெஷர் பண்ண எப்படி வந்து நீங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் மெஷர் பண்றீங்க, அதே மாதிரி வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஸ்பீடை வந்து ஒரு இதுல வந்து மெஷர் பண்ணுவாங்க. நம்மளே படிச்சிருப்போம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல. அதோட பேர் என்ன, யாருக்காச்சும் தெரியுமா? அதுல யாருக்காச்சும் தெரியாம இருக்கா? புரியுதானே? சூப்பர் கம்ப்யூட்டரோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்றது வந்து ஒரு டேர்ம்ல மெஷர் பண்ணுவாங்க. அந்த டேர்மோட பேர் என்ன? இப்ப வந்து 17வது நியூஸ். FLOPS. சரியா? அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்ப்யூட்டர் வந்து நான் திருப்பி சொல்றேன், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்ப்யூட்டர் ஒரு செகண்ட்ல எவ்வளவு கால்குலேஷன் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு, அதோட பேர் வந்து ஏ அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கால்குலேஷன் வந்து பண்ணுதுன்னா அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட ஸ்பீட் வந்து எப்படி சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா 100 ஃபிளாப்ஸ். சரியா? அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அதோட பேர் பாத்துக்கோங்க, என்ன சொன்னேன், லைன் ஷேனா. இந்த லைன் ஷேனோட ஸ்பீடு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2.198 எக்ஸா ஃபிளாப். சரியா? அவ்வளவு ஸ்பீட்ல வந்து இது வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து 2 எக்ஸா ஃபிளாப் வந்து தாண்டது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆபரேஷன் பர் செகண்ட். சரியா? புரிஞ்சுச்சு தானே? அதுக்கப்புறம் வந்து முதல் 10ல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க. 10லையும் படிக்க முடிஞ்சா படிச்சுக்காங்க. அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
ரெண்டு பேர் யார் யாருன்னு பாத்துக்கோங்க. நம்மளோட ஒருத்தவன், நம்மளோட அசோசியேட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஆப்கானிஸ்தான் சேர்ந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருக்காங்க. சரியா, எங்க வச்சு சைன் பண்ணிருக்காங்கன்றது முக்கியம். நியூ டெல்லியில வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடந்திருக்கும், பாரத் பில்ட்கான் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் நடந்திருக்கும். அங்க வச்சு வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க நான் வந்து திருப்பி சொல்றேன், எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க வந்து இந்தியாலையும் ஆப்கானிஸ்தான்லயும். சரியா, இந்த மாதிரி வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரேட் பண்றதை வந்து இன்னும் வந்து அதிகமா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, முக்கியமா வந்து ஒரு 4 செக்டர், ஒன்னு வந்து 5 செக்டரா, மைனிங், ஃபுட் ப்ராசஸிங், ஃபார்மா, ஹெல்த் கேர், ஆயில் அண்ட் கேசஸ், சரியா, அண்ட் சுகர், இதுல எல்லாம் வந்து ட்ரேட் பண்றது ஆல்ரெடி நல்லா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரேடை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சைன் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, இந்தியாவை சேர்ந்த அசோசியேட் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் ஆப்கானிஸ்தான் சேர்ந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸும் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இதுல என்ன பண்ணிருப்பாங்க வந்து சைன் பண்ணணும் நல்லா வச்சுக்கோங்க. இப்ப எம்ஓஇ போட்டிருக்கானா, எம்ஓஇ போட்டு அடுத்த 60 நாளுக்குள்ள, திருப்பி சொல்றேன், எம்ஓஇ போட்டு அடுத்த 60 நாளுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு விர்ச்சுவல், ஒரு ஆன்லைன் மீட்டிங் மாதிரி வந்து இந்தியன் ஆபீசர்ஸும் அவங்க ஆபீசர்ஸும் வந்து பேசிக்கிடுவாங்க. பேசி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியால இருந்து ஒரு 20 ஆபீசர்ஸ், நல்லா வச்சுக்கோங்க, இந்தியால இருந்து ஒரு 20 ஆபீசர் வந்து அங்க வந்து அனுப்புவாங்க. சரியா, எப்படிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிலாம் வந்து ட்ரேடு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது பாக்குறதுக்காக இந்தியால இருந்து ஒரு 20 ஆபீசர் வந்து அங்க வந்து அனுப்புவாங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்ன இதுல வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேடு நடக்குதா, அதை வந்து 1 பில்லியன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே தானே? கொஞ்சம் புரிஞ்சுச்சா, இல்ல வேகமா சொல்ற மாதிரி இருக்கும்? ஓகே, அடுத்த 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாரத் கிளவுட். சரியா, எல்லாமே கம்ப்யூட்டர் அவர்ஸ் சம்மந்தப்பட்டதான் வரும். உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டர் தான் என்ன அப்படின்றது வந்து நல்லா தெரியும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாரத் கிளவுட் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் ஒருத்தர் இருப்பானே, அவனோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் எம்ஓ சைன் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணுமாவா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். சரியா, நல்லா வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என் கம்பெனில வந்து நிறைய பேர் வந்து கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. சரியா, அவங்களோட ரெக்கார்ட்லாம் வந்து நான் வந்து எங்க சேவ் பண்ணிடுவேன்னா, என்னோட ஆபீஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த ஆபீஸ்ல ஒரு ஃபைல் போட்டு வந்து சேவ் வந்து பண்ணுவேன். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த ஆபீஸ்ல வந்து ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, தெஃப்டோ இல்ல தீ பிடிக்கிறதோ, இல்லைன்னா வந்து அந்த கம்ப்யூட்டர்ல வந்து தண்ணியே பட்டாலோ அந்த ஃபைல்ஸ் வந்து அழியறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அழிஞ்சிச்சுன்னா வந்து எல்லா டேட்டாவும் கரைஞ்சிரும், அதாவது டெலிட் ஆயிரும். ஓகேவா, இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து டேட்டாவை ஆபீஸோட கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணாம க்ளோடுல வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, பாரத் க்ளோடும் புனேயை சேர்ந்த ஐசிஎஸ்ஐ, அவங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்றாங்க. பழங்குச்சு தானே? ஓகே, 2 வருஷம் அதையும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த ஐசிஎஸ்ஐ வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க வந்து இவன் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான். சரியா, ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்ட் இருக்கும், கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும், 1980 வந்தது. அது கீழே தான் வந்து இந்த பாடி வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் பாத்துக்கணும். ஓகேவா, கடைசியா ஒரு விஷயம், அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனும் கிராஸ் ரூட் ரிசர்ச் அண்ட் அட்வொகேசி மூவ்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து எம்ஓஇ சைன் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க வந்து நல்லா வச்சுக்கோங்க, 2 ஃபெலோஸ், அதாவது 2 எக்ஸ்பர்ட்டை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு லைக் வந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்து எடுத்து மக்களுக்கு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இவங்க 2 பேர் சைன் பண்ணி 2 எக்ஸ்பர்ட், திருப்பி சொல்றேன், 2 எக்ஸ்பர்ட்டை வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து எப்படி சொல்றது சிம்பிளா, உங்களுக்கு என்ன விஷயம் நல்லா தெரியும்? நானே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி கிரிக்கெட் வேணா ஒரு சரி கிரிக்கெட்டே எடுத்துக்கோங்க. அந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த வீரர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி கிரிக்கெட் விளாண்டுருப்பாங்க பாத்தீங்களா, கிரிக்கெட் விளையாடி ரிட்டையர் ஆகி ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்காக வந்து பண்ணுவாங்க. சரியா, லைக் வந்து ஆல்ரெடி வந்து நல்லா வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை கூப்பிட்டு வந்து அட்வைஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் வந்து இப்ப வந்து பண்றாங்க. ஒரு 2 எக்ஸ்பர்ட்
வச்சுக்கோங்க, ஒரு 2 எக்ஸ்பர்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கா, அதுல வந்து எப்படி இப்படிலாம் வந்து அந்த டேட்டா வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது, ரிசர்ச் வந்து இன்னும் வந்து எப்படி வந்து நல்லா பண்றது அப்படின்னு பண்றதுக்காக ஒரு 2 பேரை வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். இதுக்காக 2 பேர் வந்து ஸ்டாண்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனும், இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து யாரும் கேட்டீங்கன்னா GRAAM அப்படின்னு ஒருத்தவங்களும். விளங்குச்சுதானே நான் சொன்னதெல்லாம்? அவ்வளவுதான் அதுல இருக்கும். சரியா? அதுலதான் வந்து ஒரு மாறி போட்டிருப்போம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து அவன் டேட்டா எடுக்கிறான் பாத்தீங்கன்னா, அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எப்படி நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 ஃபெலோஷிப் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லி தர மாதிரி. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 25 வந்து வேர்ல்ட் விட்டிலியோகோ டே அப்படின்ற ஒரு டேவை வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம்ல வந்து பண்றாங்கன்னா, ஃப்ரம் ஸ்டிக்மா டு ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு தீம்ல வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூன் 25 உங்களுக்கு நல்லா தெரியும் சாமிதன் அத்தியா திவாஸ் அப்படின்ற ஒரு டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 26 வந்து யூஎன் இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட் டிராபிகிங் அப்படின்ற ஒரு டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம்ல வந்து பண்றாங்கன்னா வேர்ல்ட் ட்ரக் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு தீம்ல வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஜூன் 26 வந்து யூஎன் இன்டர்நேஷனல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர் அப்படின்ற ஒரு டே வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசா வந்து கேட்கலையா? உங்க கிளாஸ்ல முடிஞ்சிருச்சு. கேட்கல என்ன பண்றது?